ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரித்தன்யாவோட ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஆனுவல் டே செலிப்ரேஷன் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் அவளுடைய ஆனுவல் டே செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். மார்னிங் 9:30க்கு வென்யூக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அண்ணா ஆடிட்டோரியம் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே தான் அவங்களோட ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. நாங்களுமே வந்து காலையிலே கிளம்பி ஆட்டோ எடுத்து நாங்கள் அண்ணா ஆடிட்டோரியம் போயாச்சு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அண்ணா ஆடிட்டோரியம் போகிறோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ணா சென்டினரி லைப்ரரி பக்கத்துலேயே வந்து இந்த ஆடிட்டோரியம் இருக்குது. நல்ல பெரிய ஸ்பேஸ் அண்ட் ரொம்ப சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக வந்து ஆடிட்டோரியம் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. உள்ளே போனோன்னே பாப்பாவை வந்து பாப்பாவோட ட்ராப் ஆஃப் பாயிண்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து ஆடிட்டோரியமோடைய உள்ளே போய் நாங்கள் வந்து உட்காந்துட்டோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த வெல்கம் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே அவங்க நிறைய அனிமி ரோபோட்ஸ் அண்ட் நிறைய ஃபேண்டசியோடைய கட்அவுட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்தாலுமே வந்து நல்லா அழகாக இருந்துச்சு. நாங்கள் போகும்போதே வந்து ஃப்ரண்ட் ரோஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவு வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஸோ வந்து நாங்கள் எந்த இடத்துல இருந்து பார்த்தா வியூ நல்லா இருக்குமோ அப்படி பார்த்துட்டு சென்டராக கொஞ்சம் டாப் சைடு வந்து உட்காந்துட்டோம். நாங்கள் போய் வெயிட் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கெல்லாம் வந்து ஈவெண்ட்டுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அவங்க பிரின்சிபல் மேம் வந்து அந்த க்ரீட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அவங்களுடைய அந்த ஆனுவல் அகாடமிக் இயரில் என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் வந்து ஒரு விஷுவலைஸ்டு கிளிப்பிங்ஸ் மாதிரி காமிச்சாங்க. மார்னிங் ஸ்லாட்டில் நர்சரி K1 K2 அவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஆனுவல் டே வந்து காலையில் வச்சுருந்தாங்க. ஸோ வந்து அதுக்குள்ளே இருக்க ஸ்டூடெண்ட்ஸே வந்து அவங்களுக்கு ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நர்சரியிலேருந்து K2 வரைக்கும்னா இன்னுமே வந்து அவங்க குழந்தைங்க தான். அதுலேயும் இந்த நர்சரி கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப குழந்தைங்க. அவங்களாமே சூப்பராக டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுலாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. இந்த வயசில் இவங்களால இவ்வளோ மெமரி கிராஸ் பண்ணி வச்சு ஆட முடியுதே அப்படின்னு. இந்த முன்னாடி ஆடின டான்ஸ் இந்த டான்ஸ் ரெண்டுமே வந்து நர்சரி ஸ்டூடெண்ட்ஸோடது. நெக்ஸ்ட் அவங்களோட ஒரு ரைம் செஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு கிளாஸ்க்குமே வந்து ஒவ்வொரு தீம் மாதிரி செட் பண்ணி அந்தந்த ஃபேண்டசி தீமில் வந்து அவங்களுடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. இது வந்து மிக்கி தீம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய பாப்பாவோடது வந்து மினியன் தீம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவள் வீட்டில் இருக்கும் போதுமே கூட அங்கே என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறாளோ அதை இங்கே வந்து வந்து ஆடி ஆடி காமிப்பா. எனக்கு இவங்களோட டான்ஸ் வீடியோ பார்த்ததை விட இவங்களோட பிஹைண்ட் த சீன் வீடியோஸ் வந்து இவங்க வர்றதுக்கு முன்னாடி இவங்க ப்ராக்டிஸ் செஷனில் எப்படிலாம் ஆடினாங்க அப்படிங்கிற பிஹைண்ட் த ஸ்க்ரீனை வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து போட்டு காமிச்சாங்க. ஒவ்வொரு கிளாஸ்க்குமே வந்து அந்த மாதிரி போட்டு காமிச்சாங்க. எனக்கு இவங்க ரியலாக டான்ஸ் ஆடினதை விட அந்த பிஹைண்ட் த சீன் வீடியோ பார்க்குறதுக்கு தான் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. பிகாஸ் நம்மளாம் வீட்டில் ஒரு குழந்தைய வச்சு சமாளிக்கிறதே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பட் இவங்க வந்து இவ்வளோ குழந்தையையும் சமாளித்து அதுங்களுக்கு டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து இவ்வளோ கோஆர்டினேட்டடாக வந்து ஆட வச்சது வந்து ரியலி பெரிய விஷயம்தான். நான் இந்த வீடியோவில் வந்து அவளோட ஃபேஸ் ரொம்ப தெளிவாலாம் தெரியாது. அவளோட வீடியோ வந்து ஸ்கூல்லேருந்து கொடுத்த பிறகு நான் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். நான் இப்போ வந்து ஆரோ மார்க் வைக்கிறேன் ரிதன்யா எங்கே இருக்கா அப்படின்னு. நடுப்புற வந்து அவள் தனியாக ஸ்மைல் பண்ண சொன்னாங்க அவங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மட்டும் நின்று ஸ்மைல் பண்ணிவிட்டு திரும்பி உட்காந்துருவா. அதுவுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக இதான் அவளோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸே வந்து அவள் ஃபியர் இல்லாமல் ஆடினது, எந்த இடத்துலையும் ஸ்டாப் ஆகாமல் ஆடினதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்க அப்பாவுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஈவெண்ட் எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம பாப்பாவை கூப்பிட்டுட்டு வந்து வீட்டுக்கு கிளம்புறதுக்காக கிளம்பியாச்சு. அவங்கள வந்து நம்ம எங்கே ட்ராப் ஆஃப் பண்ணமோ அதே இடத்துல போய் நம்ம வந்து இப்போ பிக்கப் பண்ணிக்கலாம் அவங்கள. அவங்க ஒவ்வொரு கிளாஸாக அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்துக்கலாம். ரத்தனையோட கிளாஸ் அனௌன்ஸ் பண்ண உடனே நான் போய் அவளை கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆடி களைச்சி போன மேடம்க்கு வந்து அவங்களோட மேம் வந்து எல்லாருக்கும் கொஞ்சமாக மில்க் ஷேக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரை ஸ்நாக்ஸ் ஒன்றும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. மேடம் காலையில் காஸ்டியூம் எல்லாம் போட்டு கிளம்புற குஷியில் பிரேக்ஃபாஸ்ட் கூட சரியாக சாப்பிடவே இல்லை. சரின்னு ஓகேன்னு அங்கேயே அவளை உட்கார வச்சு மில்க் ஷேக்கெல்லாம் குடிக்க வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஓவராலாக ரித்தன்யாவுடைய ஆனுவல் டே செலிப்ரேஷன் வந்து இப்படி தான் போச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்களுக்கு மோஸ்ட்லி வந்து அவள் எந்த பயமும் இல்லாமல் ஆடினதே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் நிறைய பசங்க வந்து
அப்படியே ஸ்டேஜில் நின்றுட்டாங்க. பட் ஆனால் ரிதன்யா வந்து நல்லா என்ஜாய் பண்ணி ஆடினா. அப்புறம் அங்கே நிறைய ஃபோட்டோ செல்ஃபி பூத்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அங்கெல்லாம் போயிட்டு மேடம் வந்து நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அவங்கள வந்து அங்கெல்லாம் நிற்க வச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அப்கமிங் vlogs எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் கிட்ஸோட ஸ்கூலில் ஆனுவல் டே செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சா? உங்கள் கிட்ஸ் என்ன ஈவெண்ட்ஸ்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அங்கேருந்து நாங்கள் வந்து ஆட்டோ எடுத்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதுதான் வந்து எங்களோட ஆனுவல் டே வந்து போச்சு. நெக்ஸ்ட்டு திரும்பி ஆட்டோவில் வரப்போவே வந்து கொஞ்சம் தூரம் வந்தோன்னா ஆடி களைச்சி போன டயர்டில் மேடம் வந்து தூங்கிட்டாங்க. அப்படியே வந்து நாங்களும் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். வீட்டுக்கு ரீச் ஆகுறப்பவே வந்து அரௌண்ட் ஒரு 1:15 ஆயிடுச்சு. அப்படிங்கிறதுனால அன்றைக்கி வந்து ஃபுட்டு வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணி எனக்கு பிடிச்ச நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் சாப்பிட்டுட்டு அந்த டேவை சூப்பராக வந்து எண்ட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye.